ஹலோ கைஸ், வெல்கம் டு சிஏ ப்ரோஸ். நிறைய பசங்க கேட்டுட்டு இருக்கிற அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் சார் பிரசன்டேஷனை பத்தி சொல்லுங்க. லோ பொறுத்த மட்டும் கைஸ், நான் ஒரு கொஸ்டின் காமிச்சு தரேன், எப்படி பண்ண சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஒரு 2 நிமிஷம் ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோ பொறுத்த மட்டும் ஏங்க, ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்கை நல்லா படிங்க. படிச்சுட்டு அதோடைய மீனிங்கை தமிழ்லையோ ஆர் யுவர் மதர் டங்லையோ நீங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்க, படிச்சுட்டு புரிஞ்சுக்குங்க. செகண்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதை இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ண பாருங்க, ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரேம் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துட்டு எழுதுங்க. நீங்க என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தீங்களோ, நீங்க என்ன படிச்சீங்களோ. இப்போ நீங்க ஓபிசி பத்தி படிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் கம்பெனி பத்தி படிச்சிருக்கீங்க, ஆர் என்ன சொல்றது செக்ஷன் 8 பத்தி படிச்சிருப்பீங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், படிச்சது தமிழ்ல புரிஞ்சதுக்கு அப்புறம் டேக் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர், ட்ரை டு கன்வெர்ட் தட் இன்டு இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரேம் இன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். அண்ட் நீங்க வாயால சொன்னா பத்தாது, நீங்க எழுதி பார்த்துட்டு அதுவும் அந்த புக்கில் இருக்கிறதும் கம்பேர் பண்ணுங்க. ஒரு 60% ஒத்து போகுதுன்னா, மேட்சிங்காக இருக்குதுன்னா, யூ ஆர் ஆன் ரைட் ட்ராக். சார் நான் பை ஹார்ட் பண்ணணுமா சார்? நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. பை ஹார்ட்ல நீங்க ஏன் பண்றீங்க? புரிஞ்சுட்டு அதை இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ண பாருங்க. நிறைய பசங்களுக்கு அங்கதான் சவாலா இருக்குது. அது நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணித்தான் ஆகணும், இல்லாம முடியாதுங்க. அது அவங்க 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 கொஞ்சம் கஷ்டப்படணும் வித் ரெஸ்பெக்ட் டு தியரி பேப்பர்ஸ். ஓகே, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இதே மாதிரி நீங்க படிச்சுட்டு ஒரு 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 விஷயத்த படிச்சுட்டு அது இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, எழுதி பார்த்துட்டு செக் பண்ணி மேட்ச் பண்ணி பாருங்க. இது ஒரு 10-15 கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். எப்படி கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும், எப்படி கொஸ்டினை அட்டெம்ப்ட் பண்ணணும், எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் சொல்ற ஒரு ஐடியாலஜி வந்துடும். ஸோ இப்போ ஒரு குயிக்கா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம், ஒரு சாம்பிள் பேஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, 1 செகண்ட் கைஸ், நான் ஷேர் பண்ணிடுறேன். I think you will be in a position to see this particular question. 1 செகண்ட். யா, கொஸ்டின் வந்துருச்சு கைஸ். இப்போ கொஸ்டின் ஏன் இப்படி தெரியுமா ரீட் பண்ணணும்? ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா, கிடைச்சிருச்சுன்னா பென்சில் எடுத்துக்கங்க. எஸ்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிப்பாட்டுங்க. இது என்ன கம்பெனி? பப்ளிக் கம்பெனி. லிமிடெட்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 lakh ஈக்விட்டி அப்படின்னா 6 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. 6 லட்சம் ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நீங்க புரிஞ்சுக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அதான் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுல அந்த 6 lakhல 2 lakh equity shares are held by central government and 1 lakh 20 is held by Maharashtra government. So 6ல 2 லட்சமும் பிளஸ் 1.2 lakhs யாரு ஹோல்டு பண்றாங்க? சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து ஹோல்டு பண்றாங்க. இத நீங்க ரீட் பண்ணும்போதே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி சைட்ல வரைஞ்சு இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு வச்சா எக்ஸாம்ல உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. இதைத்தான் நான் சொல்றேன். நிப்பாட்டுங்க, இதோட நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. ரீட் பண்ணி என்ன கம்பெனி அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அதுல என்ன சொல்ல வராங்க, என்ன கால்குலேஷன் இன்வால்வ் ஆகுது அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. இங்க 2 lakh சென்ட்ரலும் 1.2 ஸ்டேட்டும் ரெண்டும் சேர்ந்து 3.2 lakhs கவர்மெண்ட் இஸ் ஹோல்டிங் இன் திஸ் கம்பெனி. ஸோ இதுல இருந்தே புரிய வரும் நமக்கு. இது கவர்மெண்ட் கம்பெனியிலிருந்து கேட்டிருக்கிறாங்கன்னு வந்துடும். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிலிருந்து கேட்டிருக்கிறாங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கம்பெனியை பத்தி தமிழ்ல புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் நீங்க இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் சொன்னேன், சரியா? திஸ் இஸ் ஏ கேஸ் ஸ்டடி டைப் கொஸ்டின். ஓகே, நான் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் வெதர் எஸ்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இஸ் ஏ கவர்மெண்ட் கம்பெனி. இது கவர்மெண்ட் கம்பெனி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆல்சோ இஸ் சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி ஆல்சோ ஏ கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு கொஸ்டின், ஒரே கொஸ்டின்ல 2 சப் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ there are 3 types of question. கேட்டுக்கிட்டே போங்க, நான் ரொம்ப இன்டெப்தா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன் இஸ் டைரக்ட் கொஸ்டின். டைரக்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஹெட்டிங் போட்டுட்டு பாயிண்ட் வைஸ் ஆன்சர். இது டைரக்ட் கொஸ்டின் கிடையாது. இது கேஸ் ஸ்டடி சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ ஹவு டு ரைட்? டிவைட் இன்டு 3 paragraphs. ப்ரொவிஷன், தென் அனாலிசிஸ், தென் கன்க்ளூஷன். ஒரு ப்ரொவிஷன், ஃபேக்ட்ஸ், கன்க்ளூஷன். நீங்க ஹெட்டிங் போடணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு போட்டு எழுதணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு 3 paragraph நீங்க போட்டு பிரிச்சு எழுதினாலும் போதும். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. There is a third type of question called difference between இப்ப கேட்பாங்க, differentiate between company and partnership, differentiate between partnership and LLP. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பேசிஸ், கம்பெனி, பார்ட்னர்ஷிப். பேசிஸ்ல
எதோட அடிப்படையில நீங்க டிஃபரன்ஸ் பண்றீங்க? எக்ஸ் மீனிங் ஆகலாம், தென் லைபிலிட்டி ஆகலாம், தென் செப்பரேட் லீகல் என்டிட்டி ஆகலாம். ஏன்னா கம்பெனி செப்பரேட் லீகல் என்டிட்டி, பார்ட்னர்ஷிப்க்கு செப்பரேட் லீகல் என்டிட்டி இல்ல. கம்பெனி என்ன ஆக்ட் கவர்ன் ஆகுது? கம்பெனி இஸ் கவர்ன்ற கம்பெனிஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் இஸ் கவர்ன் பண்ற பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க 3 டைப் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து டைரக்டா கேட்டாங்கன்னா சிம்பிள், வாட் டு யூ மீன் பை தி வேர்ட் ஸ்மால் கம்பெனி, எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்மால் கம்பெனி ஹெட்டிங் போட்டுட்டு பாயிண்ட் வைஸ். இங்க கேட்டிருக்கிறது சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கேள்வி தான் 70% கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும். 70 மார்க்ஸுக்கு இந்த மாதிரி தான் கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்பாங்க. மிச்சம் 20-30 மார்க்ஸுக்கு தான், 30 மார்க்ஸுக்கு தான் டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒன்னோ ரெண்டோ கேட்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்கும்போது யூ ஹவ் டு புட் எ பாக்ஸ் பேசஸ் காலம் நம்பர் 1, காலம் நம்பர் 2. ஸோ இந்த கேள்வியில நான் என்ன சொன்னேன், கவர்மெண்ட் கம்பெனியை பத்தி தமிழ்ல புரிஞ்சுங்க. கவர்மெண்ட் கம்பெனினா என்ன? ஒரு கம்பெனியில சென்ட்ரலோ ஆர் ஸ்டேட்டோ ஆர் சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்தோ 51 or above 51 or above சதவீதம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வச்சிருக்கிறாங்கன்னா அது கவர்மெண்ட் கம்பெனின்னு அர்த்தம். இதை தமிழ்ல புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அது இங்கிலீஷ்ல கொண்டு வாங்க. ப்ரொவிஷன் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், as per the section of Companies Act, as per the relevant section of Companies Act, comma அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம். As per the relevant section of Companies Act, comma, a company in which at least 51% of share capital is held by central or state or central and state or ஒன்னு இருக்குது சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ஆல்சோ கவர்மெண்ட் கம்பெனி. இதுதான் டெஃபினிஷன். அது நீங்க மைண்ட்ல தமிழ்ல புரிஞ்சுட்டு நீங்க இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணா போதும். இட் இஸ் கால்டு கவர்மெண்ட் கம்பெனி. இவ்வளவுதாங்க ப்ரொவிஷன். இது 4 மார்க் கேள்விங்க. ப்ரொவிஷன் 2 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் பக்கா தக்கத்துல ப்ரொவிஷன் எழுதுனா போதும். 6 மார்க் கேட்டாங்கன்னா கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ராவா எழுதணும். இது 6 மார்க் கேள்வி கிடையாது, 4 மார்க் கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல தெரிஞ்ச விஷயத்தை இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணி எழுதி பார்த்து கம்பேர் பண்ணுங்க. நாட் லெஸ் தேன் 51 சொல்லலாம், அட்லீஸ்ட் 51 சொல்லலாம். பேர் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஹெல்டு பண்ண வேண்டும். யாரு? சென்ட்ரலோ ஸ்டேட்டோ, சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்தோ, இல்லனா ஒரு கவர்மெண்ட் கம்பெனியுடைய சப்சிடரியாக இருந்தாலும் அவனும் என்னவா மாறும்? கவர்மெண்ட் கம்பெனியா மாறும். இப்போ ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லலாம்? ஃபேக்ட்ஸ் ஜஸ்ட் ஒன் லைன். Here there are 6 lakh shares, out of which 2 lakh is held by central, 1.2 lakh is held by state Maharashtra. அவ்வளவுதான், one line. Conclusion. In this scenario, in this present situation, comma, it is a government company because more than, sorry, means at least 51% is held by central and state. ஏங்க 3,20,000 divided by 6 lakhன்னு சொன்னா எவ்வளவு வருது சொல்லுங்க? கால்குலேட் பண்ணுங்க. உங்க உங்க கையில கால்குலேட்டர் இருக்குது இல்ல? 53.3%. அது நீங்க எழுதணும். அது நீங்க இந்த இந்த ஆன்சர்ல இல்ல, நீங்க அதை எழுதணும். இவ்வளோ பெர்சன்டேஜ் ஹெல்டு பண்றாங்க, அதனால இட் இஸ் ஏ கவர்மெண்ட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஈவன் சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ஆல்சோ கவர்மெண்ட் கம்பெனி. 4 on 4 கிடைக்குமுங்க. ஸோ ஐ பிலீவ் தட் இந்த ஒரு கொஸ்டின் நீங்க எப்படி எழுதணும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நம்புறேன். என்ன சொல்ல வரேன், கான்செப்டை தமிழ்ல புரிஞ்சுக்கிட்டு அதை இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணுங்க. இன்னிட்டு எழுதி பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. இதை நீங்க ஒரு 10-15 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, who and all are telling that I am weak in presentation, you will see improvement. Each day is a day to improve. Nandri vanakkam. I believe that in the kutti video really helped you. So do comment us and tell us how you are able to in the session உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா சொல்லுங்க. This is CA Bros, CA Sheshadri signing off. மாஸ் பண்றோம், பாஸ் பண்றோம். நன்றி வணக்கம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்க கண்டிப்பா போடுவோம். Do stay updated. Thank you guys. பார்க்கலாம்.